வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த டியூவல் ஸ்டார்டரை அதாவது 2 இடத்துலேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டார்டர் பேனல்லேருந்தும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துலேருந்தும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது 2 வே வயர் கனெக்ஷன். இந்த ஆன் ஆஃப் புஷ் பட்டனை வச்சு 2 வே வயர் கனெக்ஷன் 2 மெத்தடில் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இந்த 2 வே கனெக்ஷனுக்காக நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா, இந்த ஆன் ஆஃப் புஷ் பட்டன் 2 எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து ஸ்டார்டர் பேனல்லே வந்துடும். ஃபிக்ஸடாக இந்த 2 புஷ் பட்டன் எடுத்திருக்கோம். அடுத்து இந்த 3 கலரில் 3 வயர் எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் இப்போ நம்ம 2 வே கனெக்ஷனுக்கு எப்படி கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது 2 விதமாக கொடுக்கலாம். முதல்ல ஒரு டைப்பை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு டைப் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்கு கண்ட்ரோல் வயர் கொடுப்போம். இப்போ இதில் வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதாவது வீடியோ லென்த் வாங்குறதுக்காக நான் முன்ன கூடயே கொடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இதை எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இங்கே இன்புட் சப்ளை கொடுத்து இதில் வழியாக அவுட் எடுத்து இதில் ஒரு எம்சிபி வச்சுருக்கோம். இது வந்து எதுக்குன்னா, இந்த கண்ட்ரோல் எம்சிபி இன்புட் கொடுக்குறதுக்கும் அதே மாதிரி கான்டாக்ட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறதுக்கும். அதாவது இந்த கான்டாக்ட் ஆனில் இருக்கும்போது இந்த பல்ப்பு ஒன்று போட்டிருக்கேன். அது தெரியறக்கா, அதை கான்டாக்ட் ஆனில் இருக்கும்போது ஆன் ஆயிடுச்சாங்கிற தெரியறக்கா அந்த ஒரு பல்ப் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்காக. சரி, இப்போ நம்ம இந்த கண்ட்ரோல் எம்சிபியிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த ரிலேயோட என்சியில் இன்புட்டாக போட்டு அதுலேருந்து நம்ம நேராக என்ன பண்ணியிருக்கோம், அவுட்புட் எடுத்துருக்கோம். அதாவது நான் ஒரு 3 வயர் காமிச்சல, இந்த பக்கம் உள்ள இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்க அதை முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த வயரும் இந்த வயரும் இந்த இதில் இருக்குது பாருங்கள். இந்த 3 வயரும் தான் நம்ம அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்டது. சரி, இப்போ இதை முதல்ல பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரிலேலேருந்து இந்த சிவப்பு கலர் ஃபேஸை அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த இருக்குது பாருங்கள். நம்ம அங்கே சொன்னோம்ல எந்த இடத்துல உள்ள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 வச்சோம்னு, இதனோட ஆஃப் பட்டனில் இன்புட்டில் போட்டுட்டு, அதாவது சிவப்பு இன்புட்டு போட்டு திரும்ப அதிலேருந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த மஞ்சள் வயரை வந்து நேராக அவுட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஸ்டார்டரில் ஆஃப் பட்டன் இருக்குல்ல அதில் இன்கமிங்கில் போட்டிருக்கேன். அப்போ இது 1வது வயரு, இது 2வது வயரு. அடுத்து 3வது வயர் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே இது இங்கே இருக்குது பாருங்கள், ஆன் பட்டன் இருக்குது பாருங்கள். இதிலேருந்து அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு போய் நேராக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டார்டரில் உள்ள ஆன் பட்டன் இருக்குல்ல இதில் அவுட்புட்டில் போட்டிருக்கேன். அப்போ இந்த இருக்குது, இது 1வது வயரு, இது 2வது வயரு, இது 3வது வயரு. 3 வயர் முடிஞ்சுங்களா? சரி, இப்போ நம்ம இது எப்படி கொடுத்துருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் இன்புட் போட்டாச்சு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவுட்புட் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டார்ட்டில் உள்ள ஆஃப் பட்டனில் இன்கமிங்கில் போட்டாச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆன் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த ஆன் பட்டனுக்கு வந்து கரண்ட் வேணும். அப்போ இதுலேருந்து இன்னொரு வயரை லிங்க் பண்ணி ஆன் பட்டனுக்கு இன்கமிங்கில் போட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த ஸ்டார்ட்டில் உள்ள பச்சை கலர் புஷ் பட்டனில் அவுட்புட்டில் போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த 3 வயர் முடிஞ்சா? சரிம்மா, அடுத்து இங்கே பார்ப்போம், ஸ்டார்டரில் உள்ள கனெக்ஷனை பார்ப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்டார்டரில் வந்து ஆஃப் பட்டனில் இன்கமிங்கில் போட்டிருக்கோம்ல, திரும்ப அதிலேருந்து அவுட்புட்டு 2 வயர் எடுக்கிறோம். அதாவது ஒன்று வந்து பார்த்தோம்னா, ஸ்டார்டரில் உள்ள ஆன் பட்டனுக்கு இன்கமிங் சப்ளை கொடுக்கணும்ல, அதுக்காக அது ஒரு வயரும், இன்னொரு வயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கான்டாக்டோட என்ஓவில் வந்து இன்கமிங்காக போட்டிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த பச்சை கலர் புஷ் பட்டனை வந்து அழுத்தும் போது இதுலேருந்து கரண்ட் வெளியாகும். நம்ம இதை எடுத்துட்டோம்னா கரண்ட் கட் ஆகிரும். அப்போ இந்த கான்டாக்டை வந்து தொடர்ச்சியாக ஆன்லேயே இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு கரண்ட் தேவைப்படும். அதுக்காக நம்ம இங்கே ஒரு கரண்ட் கொடுத்து இதுலேருந்து ஒரு சின்னதாக பிட் வயர் போட்டு இது மூலயமா நம்ம இந்த கான்டாக்ட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கான்டாக்ட் ஆன் ஆகும்போது இந்த கீழே உள்ள கரண்ட் இது வழியாக வந்து இந்த காயில் வந்து தொடர்ச்சியாக ஆன்லேயே வச்சுக்கிறோம். அதுக்காண்டி தான் அந்த வயர் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கான்டாக்ட்டுக்கு நியூட்ரல் வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு போயாச்சு. அதே மாதிரி நம்ம மெயின் நியூட்ரலும் இந்த ஆர்சிசிபிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த பாரில் போட்டாச்சு. இதிலேருந்து எடுத்து அதை கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த இண்டிகேட் லைட் 2 வச்சுருக்கோம். அதாவது ரன் ஆகும்போது எரியறதுக்கும் ட்ரிப்பாக வச்சுனா தெரியறதுக்கும் இந்த 2 இண்டிகேட் லைட் வச்சுருக்கோம். இதுக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தோம்னா, இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரன் இண்டிகேஷன் லைட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம இந்த கான்டாக்டோட காயிலிருந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஆன் பண்ணுற புஷ் பட்டன் இருக்குல்ல, இதில் அவுட்புட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அதனோட அவுட்புட்லேருந்து தான் எடுத்திருக்கேன்.
என்னோடய அவுட்புட்லேருந்து எடுத்துருக்கேன். அதாவது இது வந்து பக்கத்தில் இருக்கனால எடுத்துருக்கேன். அது நம்ம ஸ்டார்டர் பேனலில் உள்ள அந்த பட்டன்லேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து இந்த ட்ரிப்புக்கு வந்து இந்த ட்ரிப் லைட் இருக்குல்ல, இதுக்கு வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரிலேயோட இந்த பக்கம் இதில் இருந்து ஒரு வயரு சின்னதாக, அதாவது இது ரெண்டும் என்சி இது என்ஓ, இதுலேருந்து நம்ம ஒரு வயரு சின்னதாக லிங்க் பண்ணி இதுக்கு அதாவது ட்ரிப் ஆச்சுன்னா இதுக்கு லைட் எரியணும்ல, அதுக்காண்டி கரண்ட் வேணும், அதுக்காக அவங்க சின்னதாக ஒரு வயரு லிங்க் பண்ணி இது மூலிமா எடுத்துகிட்டு வந்து நம்ம நேராக இந்த இடத்துல இன்கமிங்கில் ட்ரிப் லைட்டில் போட்டாச்சு. அதாவது இது ஆனில் இருக்கும்போது இந்த பக்கம் கரண்ட் வெளியாகும், இது ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் வெளியாகிடும், அப்போ இதில் கட் ஆயிரும். அப்படி தான் இது வேலை செய்யுது. சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ நம்ம கரண்ட் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ ரிலே கரண்ட் வந்துருச்சு. ரிலே கரண்ட் வந்துச்சுனால நேராக இங்கே வந்துடும் கரண்ட்டு, இங்கே வந்துருச்சு. அப்புறம் இதில் இருந்து நேரம் என்ன செய்யும், கரண்ட் அடுத்து அவுட் ஆகி நேராக இந்த ஆஃப் பட்டனுக்கு ஒரு கரண்ட் வந்துடும் இன்கமிங்கு. அதே மாதிரி அதிலேருந்து அடுத்து இந்த இப்போ ஆன் பண்ணுற பச்சை கலர் புஷ் பட்டன் இதுக்கும் கரண்ட் வந்துடும். அடுத்து இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து இங்கே ஒரு பச்சை கலர் புஷ் பட்டனுக்கு இதுக்கும் இன்கமிங்கும் அடுத்து கான்டாக்டோட என்ஓக்கு இன்கமிங் போட்டுருவோம். சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து ஸ்டார்டரில் உள்ளதில் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்டரில் உள்ளது ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுவோம். அடுத்து நம்ம இந்த பக்கம் நம்ம கண்ட்ரோல் ஏருக்கு எடுத்துருந்தோம்ல, இதில் இப்போ ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணியாச்சு, அதை ஆஃப் பண்ணுவோம். சரி, இப்போ அடுத்து ரெண்டு இடத்துல இருந்தும் ஆன் ஆஃப் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டார்டரில் உள்ளதை ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு வந்தோம்ல, இங்கே வெளியில் உள்ள பட்டனுங்க அதிலேருந்து இப்போ ஆஃப் பண்ணுவோம். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வெளியிலேருந்து ஆன் பண்ணுவோம், அதை ஸ்டார்டரில் உள்ள பட்டன்லேருந்து இப்போ ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு இடத்துலேருந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது இப்போ இனி நம்ம அடுத்து இன்னொரு மெத்தடு எப்படி கண்ட்ரோல் ஏர் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் அந்த இதுக்கும் ஃபயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அது எப்படி கொடுத்துருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ அந்த 3 ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த இருக்கு பாருங்கள், இது ஒரு ஒயரு, அடுத்து இந்த மஞ்சள் 1 2, இந்த ஊதா 1 3, இந்த 3 ஒயர் தான் இப்போ நம்ம மாற்றி கொடுத்துருக்குறது. அதாவது முதல்ல நம்ம லைன் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தோம்னா, எப்படி கொடுத்துருந்தோம்னா இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஃபேஸ் ஆனது ரிலேலேருந்து எடுத்து வந்து நம்ம நேராக மொதல் ஸ்டெப்பில் வந்து இதில் கொடுத்துருந்தோம். அதாவது இந்த ஆஃப் பண்ணுற பட்டனில் இன்புட்டாக கொடுத்து இதிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இதில் போட்டு இது மூலயமா நம்ம அவுட்புட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இதில் எப்படி கொடுத்துருக்கோம்னா, நம்ம நேரடியாக இங்கேருந்து ரிலேலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த ஸ்டார்டர் பேனலில் உள்ள ஆஃப் பட்டனில் இன்புட்டாக போட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுலேருந்து அவுட்புட் எடுத்துருக்கோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த வயரு இது அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம வெளியில் வச்சுருக்கோம்ல, இந்த ஆஃப் பட்டனில் இன்கமிங்கில் போட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், நேராக இங்கே நம்ம ஸ்டார்டரில் உள்ள ஆன் பட்டன் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு இன்புட்டு போடுறோம், இதுக்கு இன்புட்டாக கொடுத்துறோம். அடுத்து அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த வெளியில் உள்ள ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்புட்டு சின்னதாக ஒரு வயர் போட்டு லிங்க் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதில் இருந்து என்ன பண்ணுறோம், அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அது எப்பயும் போல் ஒரே மாதிரி தான் இந்த ஸ்டார்டர் பேனலில் உள்ள ஆன் பட்டனில் அவுட்புட்டில் போட்டுறோம். இது நம்ம எதுவுமே மாற்ற கிடையாது, இது அப்படி தான் இருக்குது. ஆனால் மாற்றினது என்னென்னா இந்த இன்புட் ஃபேஸ் வந்துல இதை மட்டும்தான் நம்ம மாற்றிருக்கோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், இதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த வெளியில் உள்ள ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம கரண்ட்டை இன்புட்டாக போட்டு இதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இதில் கொடுத்து அதே மாதிரி இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒன்று இதுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த குவான்டிட்டியோட காயில் வேலை செய்கிறக்காக ஒரு அவுட்புட்டும் போட்டிருந்தோம். இந்த ட்ரிப் என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்படியே நம்ம நேரடியாக ரிலேலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த ஸ்டார்டர் பேனலில் உள்ள ஆஃப் பட்டனில் இன்கமிங்கை போட்டு திரும்ப அதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் உள்ள இந்த ஆஃப் பட்டன் இருக்குல்ல அதில் இன்கமிங்கில் போட்டு திரும்ப இதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நேராக இந்த ஸ்டார்டரில் ஆன் பட்டனுக்கு ஒரு இன்கமிங் கொடுக்குறோம். அதே மாதிரி அதிலேயே இருந்து என்ன பண்ணணும், அதாவது இந்த ஆன் பட்டன் இருக்குல்ல அதுலேயே வந்து இன்கமிங்கில் எடுக்கிறோம்.
அதாவது அவுட்புட்டில் எடுத்துகிற கூட இன்கமிங்கில் இன்னொரு அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காயிலுக்கு, அதாவது காண்டாக்ட் வேலை செய்கிறதுக்கு காயிலுக்கு இன்புட்டாக ஒன்று போட்டுரும். போனதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். இப்போ இந்த ட்ரிப் என்ன பண்ணுறோம்னா இது வெளியில் இருக்கனால நம்ம இங்கேருந்து எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், இந்த ஆன் பட்டனில் இன்கமிங்கில் இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நேராக அங்கே போட்டாச்சு. இப்போ அப்படி தான் நம்ம இதான் இப்போ மாற்றினது. சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ நம்ம இந்த ஸ்டார்டர் பேனலில் உள்ளதை ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பச்சை கலர் இண்டிகேட்டர் லைட்டும் வெளியே எரியுது. சரி, இப்போ நம்ம ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வெளியில் உள்ளதில் ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அமர்த்துவோம். ஆஃப் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம வெளியில் உள்ளதில் ஆன் பண்ணுவோம். இந்த ஸ்டார்டரில் உள்ளதில் இப்போ ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டார்டரில் உள்ளதில் ஆன் பண்ணுறோம். இப்போ வெளியில் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம எந்த இடத்துல போட்டு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேனல் ஆன் பண்ணாலும் வெளியில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், வெளியில் ஆன் பண்ணாலும் பேனல் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த வயர் கனெக்ஷன் கொடுக்குறது. நான் இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டை மட்டும் பார்ப்போம். இப்போ கண்ட்ரோல் எம்சிபிக்கு ஃபேஸ் இன்புட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு திரும்ப இதில் வந்து அவுட்புட் எடுத்து வந்து நம்ம நேரம் என்ன பண்ணுறோம், இந்த கான்டாக்டரோட ஓவர்லோடு ரிலேயில், அதாவது என்சியில் இன்புட்டாக போட்டாச்சு. போட்டுட்டு திரும்ப இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டார்டரோட ஆஃப் பட்டன் இருக்குது பாருங்கள், அதில் ஃபேஸ் இன்புட்டாக கொடுத்து திரும்ப இதுலேருந்து நேராக அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நேராக என்ன பண்ணணும், வெளியில் இருக்குது பாருங்கள், வெளியில் உள்ள இந்த ஆஃப் பட்டன் இருக்குது பாருங்கள், இதுக்கு ஃபேஸை இன்புட்டாக போட்டு திரும்ப இதுலேருந்து 2 அவுட்புட் எடுக்கிறோம். ஒரு அவுட்புட் என்ன பண்ணுறோம், நேராக கொண்டுட்டு போய் இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டார்ட்டில் உள்ள ஆன் பட்டன் இருக்குல்ல, அதுக்கு இன்கமிங் ஃபேஸாக ஒன்று போட்டாச்சு. இன்னொரு வயர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், இங்கே வெளியில் உள்ள ஆன் பட்டனுக்கு இன்கமிங் ஃபேஸ் கொடுக்குறோம். கொடுத்தாச்சுங்களா? திரும்ப இந்த ஆன் பட்டன் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு வயர் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது இதை ஆன் பண்ணோன்னே கரண்ட் வெளியாகும் பாருங்கள் ஸ்டார்டருக்கு போகிறதுக்கு, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நேராக என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டார்டரில் உள்ள ஆன் பட்டன் இருக்குது பாருங்கள், அதில் அவுட்புட்டில் போடுறோம். அவுட்புட்டில் வந்து போய் இந்த வயரை போடுறோம். போட்டுட்டு திரும்ப அதுலேருந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு வயர் எடுத்துகிட்டு போய் நேராக இந்த கான்டாக்டோட காயிலுக்கு போடுறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபேஸை நம்ம இங்கே இன்புட் கொடுத்தாச்சுல, இதில் இந்த ஆன் பண்ணுற பட்டனுக்கு ஃபேஸ் இன்புட் கொடுத்தாச்சு. திரும்ப என்ன பண்ணுறோம், அது கூட இன்னொரு வயர் சேர்த்து எடுக்கிறோம். அதாவது இந்த கான்டாக்ட் வந்து தொடர்ச்சியாக காயில், அந்த கான்டாக்டோட காயில் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்கிறக்கா அதுக்கு ஃபேஸ் தேவைப்படும் பாருங்கள், அதுக்கு கீழே இந்த என்ஓவில் ஒரு வயரை கொண்டு போட்டாச்சு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து இந்த கான்டாக்ட் காயிலுக்கு என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக இது ஆன்லேயே இருக்குங்கிறக்காக ஒரு சின்னதாக ஒரு வயரு இதிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இந்த காயிலில் லிங்க் பண்ணிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி நியூட்ரல் வந்து இதிலேருந்து நம்ம கொண்டு போய் நேராக கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த கான்டாக்டை வந்து ஆனில் இருக்கும்போது ஆனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பல்ப் போட்டிருக்கோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேருந்து இந்த எம்சிபிலேருந்து, அதாவது இந்த எம்சிபிலேருந்து ஒரு ஃபேஸ் இன்புட் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு, அதே மாதிரி அதுக்கு நியூட்ரலும் கொடுத்தாச்சு. கொடுத்து இதில் நம்ம அவுட்புட் எடுத்து அந்த ஒரு பல்ப் ஒன்று போட்டாச்சு, அது ஆனில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தோம்னா ட்ரிப் லைட்டு போட்டிருக்கும் பாருங்கள், அதுக்கு எப்படி எடுத்துருக்கும் பார்த்தோம்னா, இப்போ இதிலேருந்து, அதாவது என்சிலேருந்து ஒரு வயர் சின்னதாக இதில் லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது இது 2 வந்து என்சி, இது 2 என்சி, இது 2 என்ஓ. இது ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இண்டிகேட் லைட்டுக்கு கரண்ட் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், சின்னதாக ஒரு வயரை இதை லிங்க் பண்ணி இதிலேருந்து நம்ம ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரிப் இண்டிகேட் லைட்டுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து இது ஆனில் இருக்கும்போது இதன் வழியாக கரண்ட் வெளியாகும். இது ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கரண்ட் வெளியாகாது, இதில் கட் ஆயிரும், இதில் வெளியாகும் கரண்ட்டு. அதாவது ட்ரிப்பில் இந்த வழியாக வந்துடும், என்ஓவில் வெளியாயிரும். அதாவது இது ஒரு மாடலு. இன்னொரு மாடல் இதுக்கு முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி கொடுத்தோம்னா, நம்ம இதுலேருந்து நேராக எடுத்துகிட்டு வந்து ஃபேஸை இங்கே இன்புட்டாக கொடுத்தோம். அதை வெளியில் உள்ள ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அதில் ஃபேஸை இன்கமிங் போட்டு இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ஸ்டார்ட்டில் உள்ள ஆஃப் பட்டன் இருக்கு பாருங்கள், அதில் ஃபேஸை இன்புட்டாக போட்டு இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து இதுக்கு இந்த கான்டாக்டோட காயிலுக்கு வேலை செய்கிறக்காக இந்த என்ஓலையும் இந்த ஆன் பட்டனுக்கும் போட்டோம். அதே மாதிரி இன்னொரு வயரை வந்து இந்த ஆஃப் பட்டன்லேருந்து அவுட்புட் எடுத்து வந்து இந்த நம்ம வெளியில் உள்ள இந்த ஆன் பட்டன் இருக்குல்ல, அதுக்கு ஃபேஸ் இன்புட் கொடுக்குறக்கா அங்கேருந்து எடுத்து வந்தோம். அதாவது வெளியில் வந்து மொத்தம் 3 வயர் வரும். 3 வயரில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு செகஃபு, அதாவது ஃபேஸ் இன்புட்டு கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம இதிலேருந்து ஃபேஸ் அவுட்புட் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள ஸ்டார்டரில் கொண்டு போய் இதில் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு வயர் வந்து பார்த்தோம்னா ஆன் பட்டன்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டார்டரில் உள்ள ஆன் பட்டனோட அவுட்புட்டில் போட்டு நம்ம கான்டாக்டை கொண்டு போய் கொடுக்குறோம்.
அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ரன் இண்டிகேட் லைட் இருக்குது பாருங்கள். இந்த இண்டிகேட் லைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கான்டாக்ட்லேருந்து நேரடியாக எடுத்து வரலாம் ஃபேஸு. அப்படி இல்லைன்னா இந்த பட்டன் இருக்குல்ல, ஆன் பட்டன், இதனோட அவுட்புட்டில் இருந்தும் நம்ம எடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுக்குறது. இப்போ நம்ம இந்த ட்ரிப்பு வச்சுன்னா நான் சொன்னல இந்த இண்டிகேட் லைட் ஏரியும் இதில் வேலை செய்யாதுன்னு, அது எப்படிங்கிறது ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் என்சியில் கரண்ட் வெளியாகிட்டு இருக்குது தெரியுங்களா? இது வழியாக கரண்ட் வெளியாகுது. இப்போ இது ட்ரிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ லைட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா இது வழியாக இப்போ கரண்ட் வெளியாகிட்டு இருக்குங்க என்சி வழியாக. இப்போ இது ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னு வருங்க, மொத்தம் ஆஃப் ஆயிரும். இப்போ என்சியில் கரண்ட் வெளியாகாது. அதே இது இங்கே என்ஓவில் கரண்ட் வெளியாகும். இங்கே வெளியாகும் போது பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரிப் இண்டிகேட் லைட் எரியும். அப்போ மொத்தமாக எல்லாமே ஆஃப் ஆயிரும். அப்போ நம்ம ட்ரிப்பு எடுக்கிறதுக்கு இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆரங்கில் பட்டன் இதை அப்படி அழுத்தி விட்டோம்னா ட்ரிப்பு ரிலீஸ் ஆயிரும். இப்போ பழையபடி இதில் கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இந்த ஓவர்லோடு ரிலே ட்ரிப் ஆகிடுச்சுன்னா ட்ரிப் எடுக்கிறது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, டியூவல் ஷார்ட்டரில் எப்படி 2-வே கனெக்ஷன் கொடுக்குறது 2 மெத்தடில் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியலைன்னா இந்த டியூவல் ஷார்ட்டர் எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.